அண்ணா வணங்கண்ணா, என்னண்ணா பண்ணுறீங்க? இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா செடி நம்ம வயலில் நடுவு நட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா. அதனால் லேபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நட்டுக்கிட்டு அங்கேருந்து நட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக செடிக்கான ஒரு லைட்டாக ஒரு வதங்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறீங்க. தண்ணி அடிக்கிறீங்க. சரி, ஓகேண்ணா, ஓகே. இப்போ ஏன்னா பெரும்பாலும் வந்து விவசாயிங்க நடும்போது செடி வந்து வதங்கினால இருக்குது, செடி இறந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதானா? தண்ணி இப்போ நடுறோம், தண்ணி அதுக்கான சப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும். இப்போ பாருங்கள், தண்ணி தெளித்த பிறகு வந்து செடி வந்து பசுமையாக இருக்குது. நீங்களும் இதே போல் வந்து செய்யுங்க. இதை பாருங்கள், ஒரு அண்ணன் எடுக்கிறாரு பாருங்கள், வதங்கின மாதிரி இருக்குது இப்போ செடி. இதே தண்ணி அடித்தது பாருங்கள், டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு அண்ணன் வந்து எடுத்த பிறகு பாருங்கள் அதே செடியை எல்லாம் வெயிலோட தாக்கம்னா வேறு ஒன்றும் கிடையாது. அதை பாருங்கள், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் வந்து ஒரு செடிக்கு ஒரு கூலிங்காக இருந்தால் செடி வந்து பசுமையாகவே இருக்கும். இதுதாங்க, வேறு ஒன்றும். தண்ணி சரிங்க. ஸ்ப்ரெடிங் பண்ணுங்க.